அந்த பென்ஸ் காரை வாங்கிடணும், அந்த ஆடி காரை வாங்கிடணும், இல்லை அப்படின்னா நான் நினச்ச மாதிரி ஒரு பெரிய வீட்டை கட்டணும், இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட அரசாங்க வேலை கிடைச்சே ஆகணும், இந்த விஷயம் நடந்தால் தான் எனக்கு நிம்மதி, அப்படின்ற மாதிரியான இலக்குகள்லாம் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எளிதில் கிடச்சிரும். The Seventh Sense. ஒரு கசப்பான உண்மையை உங்கள் முகத்தில் அடித்த மாதிரி நான் சொல்லட்டுமா? எப்படியாவது அந்த பென்ஸ் காரை வாங்கிடணும், அந்த ஆடி காரை வாங்கிடணும், இல்லை அப்படின்னா நான் நினச்ச மாதிரி ஒரு பெரிய வீட்டை கட்டணும், இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட அரசாங்க வேலை கிடைச்சே ஆகணும், இந்த விஷயம் நடந்தால் தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு இப்படி மனசார வெறித்தனமாக விரும்புகிற அந்த ஒரே ஒரு விஷயந்தான் உங்களை உங்கள் காலில் கட்டின கல் மாதிரி உங்களை மேலே போக விடாமல் தடுத்துட்டு இருக்கு. உங்கள் இலக்கு மேலே அளவுக்கு அதிகமாக வச்சிருக்கிற அந்த ஆசை, அந்த வெறி தான் உங்களோட மிகப்பெரிய ஒரு எதிரி. உடனே உங்கள் மனசில் ஒரு கேள்வி ஓடும், வீடு, காரு, நிலம், இல்லை ஒரு அரசாங்க வேலை இப்படின்னு வெறித்தனமாக ஆசைப்படாமல் எப்படி நம்ம அதையெல்லாம் அடையிறது? நீங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் சரியாக அந்த இடத்துல தான் நம்மளோட ஆள் மனசு நம்மளை காலவாரி விடுது. சைக்காலஜியில் இதுக்கு பேர் ஹைப்பர் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சே ஆகணும், அது கிடைச்சா தான் நிம்மதி அப்படின்னு கட்டாயப்படுத்தும் போது அதே விஷயம் உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போக ஆரம்பிக்கும். இதை சுலபமாக புரிஞ்சுக்க, உள்ளங்கையில் இந்த மாதிரி ஒரு மணலை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த மணல் முழுசும் உங்களோட கைக்குள்ளேயே நிற்கும். ஆனால் அதை ரொம்ப இறுக்கமாக நம்ம கைக்குள்ளேயே நிற்கணும் அப்படின்னு இறுக்கமாக பிடிச்சிங்க அப்படின்னா வெளியில் கொட்டிடும், சிதறிடும். உங்களோட இலக்கு எதுவாக இருந்தாலும், இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், இவ்வளோ வீடு வாங்கணும், இந்த மாதிரியான வேலை கிடைக்கணும் அப்படின்னு எந்த விதமான இலக்காக இருந்தாலும் இதே மாதிரி தான். ரொம்ப அதீத பற்று வச்சிங்க அப்படின்னா, அதீதமாக அடைஞ்சே தீரணும் அப்படின்னு அதிகமாக மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன் இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபட்டிங்கன்னா உங்களோட ஆழ்மனம் இதுக்கு எதிராக செயல்படும். எனக்கு இப்போவே கிடைச்சாகணும், சீக்கிரம் கிடைச்சாகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த வாய்ப்பு உங்கள் கைவிட்டு நழுவி போயிடும். இது ஏதோ தத்துவம் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு நியூரோ சயின்ஸு ஒளிஞ்சிட்ருக்கு. இதுக்கு பேர் எர்கிஸ்-டட்சன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோட்டிவேஷன் அப்படின்றது அதிகமாக போச்சு அப்படின்னா, ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா சில செயல்களை செய்யணும், அதுக்கு மோட்டிவேஷன் வேணும். இந்த மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு அளவில் இருக்கணும். அதுவே அதீத மோட்டிவேஷன் அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா, நான் அந்த இலக்கை அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற அளவுக்கு அதிகமாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு கடைசி நேரத்தில் அந்த இலக்கை அடையவுமா மாட்டோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் தானாக உங்களோட ஆழ்மனதிலிருந்து கிளம்பும். இல்லை அந்த இலக்கடைய எனக்கு தகுதி இருக்கா, நீ அதுக்குண்டான வேலைத்தான் செய்கிறியா, இப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒன்று உங்கள் ஆழ்மனதிலிருந்து கிளம்பும். கண்டிப்பாக அது உங்களோட கான்சியஸ் மைண்டுக்கு தெரியவே தெரியாது. இதுதான் இங்கே இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு ரகசியம். நம்ம பிரெயினில் இருக்கிற ஏசிசி, இன்சுலா, டிஎல்பிஎஃப்சி, அமிக்டலா இப்படின்ற மாதிரியான பகுதிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இந்த இலக்கை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு நீங்கள் அதிகமாக அஃபர்மேஷன் பண்ணும்போது, இல்லை அந்த அதிகமாக வேலையை செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன அந்த பகுதிகளில் இருந்து இதை உன்னால் அடைய முடியுமா, இது கிடைச்சிடுமா அப்படின்ற சந்தேகம் தானாக கிளம்பும். இதுவும் இயற்கையோட ஒரு பரிணாம வளர்ச்சியில் நம்ம ஆழ்மனதோட செயல்பாடுகளை கவனிக்கிற இந்த பகுதிகளில் இருந்தே கிளம்பும். அப்போ அது உங்களுக்கு சேர வேண்டிய உங்களோட இலக்கு அது தாமதப்படுத்துறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா ஈர்ப்பு விதி அப்படின்றது ஒரு அமேசானில் ஆர்டர் பண்ணால் டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு பார்சலில் 2-3 நாளில் கொண்டாந்து கொடுத்துற ஒரு கொரியர் சர்வீஸ் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த மூளைக்குள்ளே பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸே நடக்குது. அதுதான் நான் சொன்ன இன்சுலா, பிஎஃப்சி, டிஎல்பிஎஃப்சி அந்த மாதிரி இது எல்லாமே ஆழ்மனதோட பகுதிகள். மொத்தமாக ஆழ்மனதில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களோட இலக்கு மேலே அதிக பற்று வச்சிங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு முக்கியமான பேப்பர் இல்லை அப்படின்னு சைன் போட மாட்டாங்க, பேப்பரை பாஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே டேபிளில் வச்சுடுவாங்க. இதுவே சின்ன சின்ன இலக்குகள், எனக்கு ஒரு காஃபி வேணும், எனக்கு ஒரு பஸ்ஸில் சீட்டு கிடைக்கணும், நான் இந்த சினிமாவுக்கு போகணும், இப்படின்ற மாதிரியான இலக்குகள்லாம் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எளிதில் கிடச்சிரும். ஆனால் அந்த பெரிய பெரிய இலக்குகளுக்கு இந்த ஆஃபீஸர்ஸ் சைன் போட மாட்டாங்க, அது பிரபஞ்சத்துக்கு போகவே போகாது. அறிவியல் பூர்வமாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் இலக்கு மேலே பற்று வச்சு
இது நடந்தே ஆகணும் அப்படின்னு அதிகமாக நீங்கள் யோசனை பண்ணும்போது உங்களோட டிஎல்பிஎஃப்சி அறிவு பகுதி வந்து முடங்கிடும். நீங்கள் சரியான முடிவுகள் எடுக்க முடியாது, உங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கண்ணில் படாது. ஸோ அந்த இலக்கை அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற பற்றுனாலேயே உங்களுக்கு அந்த வாய்ப்பு தள்ளி போகுது. புரிஞ்சிருச்சு, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் ஏமாற்றிட்டு எப்படி நமக்குள்ள இலக்குகளை பெரிய பெரிய இலக்குகளை அடையிறது. தீர்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 2008 ஒலிம்பிக்கில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். அமெரிக்காவை சேர்ந்த லோலோ ஜோன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தடகள வீராங்கனை. அவங்க வந்து மின்னல் வேகத்தில் ஓடிட்டு இருந்தாங்க. உலகமே வந்து அவங்கள நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தது. தங்கப்பதக்கத்தை கண்டிப்பாக அவங்க தான் தட்டி தூக்குறாங்க அப்படின்னு எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கடைசி செகண்டில் அந்த தங்கப்பதக்கம் எனக்கு தான் கிடைக்கணும், அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற அந்த பற்று வந்த உடனே, அதாவது அதீத ஆசை அது வந்த உடனே அவங்களோட செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் வருது. அது என்ன மாற்றம் அப்படின்னா, டக்குன்னு வந்து அந்த தடை இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து அவங்க கால் படுது, அவங்க நிலம் குலைஞ்சு போயிடுறாங்க. திடீர்னு வந்து அவங்க ஃபஸ்ட்டு வர வேண்டியவங்க கடைசியில் 7வது இடத்துல போய் அந்த போட்டியை முடிக்கிறாங்க. இங்கே திறமை இருக்குது, பயிற்சி இருக்குது, உழைப்பு இருக்குது. ஆனால் கடைசியில் அந்த இலக்கு பற்றின ஞாபகம் வந்ததுனால அவங்களால இதை சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணி வெற்றி பெற முடியல. அன்றைக்கி அந்த ரேஸில் ஓடினதுக்கு உங்களோட லோலோ ஜோன்ஸோட எதிரிகள் வந்து அவங்க கூட ஓடினவங்களாம் ஒன்றும் கிடையாது. அவங்களோட ஆழ்மனம், அதாவது தனக்கு ஒரு வெற்றி கிடைச்சே ஆகணும் அப்படின்ட்டு அந்த பிடிவாதம் பிடிச்சாங்க இல்லையா, அந்த எண்ணம் தான் வந்து அவங்களோட எதிரி. பல வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம புராணங்களில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அதாவது சரணாகதி, சரண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 100% உழைப்பை நான் கொடுக்குறேன், ஆனால் ஜெயிப்பனா தோப்பனா அப்படின்றது கடவுள்கிட்டயோ இல்லை பிரபஞ்சத்திட்டையோ விட்டுருங்க. அதாவது உங்கள் மனசு எதை நம்புதோ, கடவுளையோ இயற்கையோ பிரபஞ்சத்தையோ எதை நம்புதோ அதுக்கிட்ட ரிசல்ட்டை கொடுத்துருங்க. உடனே சரணாகதி அப்படின்னா எல்லாமே இறைவன் பார்த்துக்குவான் அப்படின்னு கையை வச்சுட்டு சரண்டர் ஆகிறது கிடையாது. நம்மளோட பலவீனம் அப்படின்றதும் கிடையாது. சொல்லப்போனால் நம்மளோட மனசு, அதாவது ஆள் மனசு ரொம்பவே பலமாக வந்து மாறுது. நம்ம முன்னாடி வீடியோக்களில் பார்த்த மாதிரி நம்மளோட ஆள் மனசோட பவர் 40 மில்லியன் பிட்ஸ் பெர் செகண்ட். இந்த வேகத்தில் நம்மளோட ஆள் மனசு தகவல்களை ப்ராசஸ் பண்ணும். நம்ம சரணாகதியில் இருக்கும்போது, அதாவது இலக்கு மேலே இருக்கிற பற்ற அதீத ஆசையை தூக்கி கடவுள்கிட்டையோ பிரபஞ்சத்திட்டையோ கொடுத்துட்டு நம்ம வேலையில் மட்டும் முழுமையாக வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளோட மேல்மனம் ஆழ்மனம் எல்லாமே வந்து அந்த வேலையில் மட்டும் ஒன்றிணைஞ்சு செயல்படும். இந்த மாதிரி செயல்படுது அப்படின்னா அந்த மொத்த பிரபஞ்சமே உங்களை வந்து வழிநடத்துகிற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட அன்றாட செயல்களை செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஏசிசி, இன்சுலா, அமிக்டலா அப்படின்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது நம்மளோட பிரெயினுக்குள்ளே இருக்கிற இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் சல்யூட் போட்டுட்டு உங்களுக்கு இலக்கு அடையிறதுக்கான வழிகளை அவங்களே காமிப்பாங்க. அதனால் வெறும் ஆசையை மட்டும் வச்சுக்காம இந்த அறிவியலையும் கொஞ்சம் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி தான், ஆழ்மனதோட ஒரு பகுதி தான். இதை புரிஞ்சுக்காம பழைய ஈர்ப்பு விதி வீடியோக்களையே பார்த்துட்டு அந்த மாயையிலிருந்து மொத்தமாக வெளிக்கொண்டு வர